கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நேரத்தில் நம்ம பார்த்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யாக்கோப் வந்து தன்னுடைய மாமா லாபான் வீட்டுக்கு போனதையும் அங்கே என்ன ராகேல என்ன செய்தான், திருமணம் முடிக்கிறக்கா 7 வருஷம் வேலை செய்கிறேன்னு சொன்னால் அதுபோல் 7 வருஷம் ஆனோடனே திருமணம் முடித்து கேட்குறான். அப்போ யாக்கோப் என்ன செஞ்சுட்டோன்னா ராகேலுக்கு பதிலாக லேயால் என்ன செஞ்சுட்டான், திருமணம் முடித்து கொடுத்துட்டான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது நைட்டு தான் பார்க்குறான், நைட் காலையில் தான் பார்க்குறான். பார்த்தா ராகேல் இல்லை, லேயால். ஏன்னா இருட்டாக இருந்ததுனால ராத்திரி அவன் என்ன செய்யலை, கண்டுபிடிக்க தெரியல அவனுக்கு. அதனால் காலையில் அதிகாலை எழும்பினோடனே ராகேல்கிட்ட லாபான்ட்ட பார்த்து கேட்குறான், நான் ராகேலுக்காகலாம் நான் 7 வருஷம் இடத்துல என்ன செஞ்சேன், நான் வேலை செஞ்சேன். நீங்கள் என்ன செஞ்சுட்டு எனக்கு ராகேலுக்கு பதிலாக இப்போ வேலை எனக்கு ஏமாற்றி கொடுத்துட்டீர அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அவன் கேட்டோன்னு அவன் சொல்கிறான், இங்கே வந்து என்ன செய்கிறான், மூத்தவள் இருக்கும்போது இளையவளை கொடுக்கறது இந்த ஊர்களுடைய வழக்கம் கிடையாது. அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன்னா நான் அவளையும் உனக்கு கொடுத்துட்டேன். நீ அவளுக்காக என்ன செய்ய, 7 நாள் அவளுடைய நாளை என்ன செஞ்சு நீ நிறைவேற்றினதுக்கு அப்புறம் நான் உனக்கு என்ன செய்கிறேன், அவளையும் 7 நாள் கழித்து என்ன செய்கிறேன், நான் உனக்கு நான் திருமணம் முடித்து தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவளையும் திருமணம் முடித்து தாரேன். இன்னும் இவளுக்காக என்ன செய்ய, இன்னும் 7 வருஷம் எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி சொன்ன உடனே அந்தால என்ன செய்கிறான், யாக்கோபு சரின்னு சொல்லிட்டான். வேறு என்ன செய்ய முடியும், அந்த மாமா வீட்டில் இருக்கிறான். அவள் விரும்பினவளையும் என்ன செய்கிறான், திருமணம் முடிச்சு தாரேன் 7 நாளைக்குள்ளேன்னு சொன்னதுனால லேயால் என்ன செய்கிறான், வச்சுட்டான். 7 நாள் ஆனோடனே அவனோட கடமைகளாக நிறைவேற்றினான். முடித்த உடனே திரும்ப 7 நாள் கழித்த உடனே லாபான் என்ன செஞ்சான்னா, அந்த 2வது மகள் ராகேல் தான் யாக்கோபுக்கு ரொம்ப பிரியமானவள். அதனால் அவளையும் என்ன செஞ்சுட்டான், திருமணம் முடித்து கொடுத்துட்டான். அவளுக்கு திருமணம் முடித்து கொடுத்துட்டா. இப்போ ராகேல் என்ன செய்கிறான், அவனுக்கு மனைவி ஆயிட்டா. அடுத்தாலாம் லாபான் என்ன செய்கிறான், தன்னுடைய மகளுக்கு வேலைக்காரியாக யார், பில்காலில் கொடுத்துருக்குறான். லேயாளுக்கு வேலைக்காரியாக சில்பாவில் கொடுத்தான். ராகேலுக்கு வேலைக்காரியாக பில்காலில் கொடுத்தான். அவளுக்கு வேலை செய்கிறதுக்கு அடிப்படை வேலைகளை செய்கிறதுக்கு வேலைக்காரியை செய்கிறான், கொடுத்துருக்குறான். இப்போ என்ன செய்கிறான், 2 பேர் இப்போ 2 மகளையும் என்ன செஞ்சாச்சு, லாபான் யாக்கோவுக்கு திருமணம் செய்து கொடுத்தாச்சு. ஆனால் யாக்கோபு என்ன செய்கிறான்னா, லேயாலை பார்க்கல ராகேல் தான் அதிகமாக நேசிக்கிறான். ஏன்னா வந்து பார்க்க அழகாக இருக்கா, அவள் கூச்ச பார்வை உள்ளவள், இவள் வந்து அழகாக இருக்கிறா. 2வது இவளை தானே பார்த்தான். அதனால் என்ன செய்கிறான், இவள் மேலே அவளுக்கு அதிகமான அன்பு நேசம்னு செய்து வந்துடுச்சு. அதனால் என்ன செய்கிறா, இவள் அதிகமாக நேசிக்கிறனால இவளுக்கு என்ன செய்யலை, இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிடுச்சு. கர்த்தர் என்ன செய்கிறாரு, லேயால் என்ன செய்கிறா, கூச்சப்பாறையாக இருக்கிறனால அவளை அற்பமாக நினைக்கிறாங்கனால கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, இப்போ லேயாளுக்கு என்ன செய்கிறாரு, குழந்தை பாக்கியத்தை கட்டளையிட்டுட்டாரு. ராகேலுடைய கற்பை என்ன செஞ்சுட்டு அடைக்கப்பட்டுட்டு இப்போ லேயால் என்ன செய்கிறா, கர்ப்பவதியாகி ஒரு குமாரன் நினைச்சதா யாக்கோவுக்கு பெற்றெடுத்துட்டா. அப்போ அவள் என்ன செய்தார், குமாரனை பெற்றோன்னு சொல்கிறா. கர்த்தர் என் சிறுமையை என்ன செஞ்சார், பார்த்தறினான்னு சொல்கிறான். ஏன்னா தன்னுடைய சகோதரி ரொம்ப நேசிக்கிறாப்புல, அடுத்தல தான் இவ்வளோ வச்சுருக்கிறாப்புல. அதனால் அவள் என்ன செய்கிறான், இப்போ அவளுக்கு குழந்தை இல்லை, இவளுக்கு தானே குழந்தை இருக்குது. ஏன்னா 7 நாள் தான் முன்ன பின்ன திருமணம் முடிஞ்சிருக்கு. அதனால் அவளுக்கு இப்போ குழந்தை இல்லை, இவளுக்கு குழந்தை வந்தோடனே இப்போ என்ன செய்தான், கர்த்தர் என் சிறுமையை என்ன செஞ்சால் எனக்கு பார்த்தல்னாரு. அதனால் என் புருஷன் இப்பொழுது என்ன செய்வார், என்னை நேசிப்பார் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவளுக்கு குழந்தை இல்லை, இவளுக்கு குழந்தை இருக்குது. அப்போ குழந்தை இருக்கும்போது இவள் நேசிக்க தானே செய்வார். அதனால் அவள் சொல்கிறேன், இப்பொழுது என் சிறுமை கர்த்தர் சிறுமையை பார்த்துருனாரு, இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன செஞ்சிட்டான், ரூபன் சொல்லி பெயரிட்டுட்டான். யாக்கோபுடைய மகன் பேரு ரூபன். அடுத்தபடியாக மறுபடியும் என்ன செஞ்சுட்டா, லேயால் கர்ப்பதியாகியிருக்கா. கர்ப்பதியாகி எடுத்துட்டா 2ஆம் குமாரனையும் என்ன செய்கிறா, யாக்கோபுக்கு பெற்றெடுத்துட்டா. ராகேலுக்கு இன்னும் குழந்தை இல்லை. ஏன்னா கற்பத்தை அடைச்சிட்டார்ல, அதனால் அவள் குழந்தை இல்லை. லேயாளுக்கு இப்போ 2வது குமாரன் பிறந்திருக்கிறான். 2வது குமாரன் பிறந்த உடனே அவன் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் என்னை கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன செய்கிறா, சிமியோன்னு சொல்லி பேர் வைக்கிறான். 1வது உலகுக்கு கர்த்தர் என் சிறுமையை பார்த்தலினார், இப்போது என் புருஷன் என்னை நேசிப்பார் அப்படின்னு சொல்லி ரூபன் பேர் வச்சான். 2வது கற்பம் தரிக்கும் போது அவன் என்ன சொல்கிறான்னா, நான் அற்பமாக எண்ணப்பட்டதே கர்த்தர் கேட்டருளி இவனை எனக்கு தந்தார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எழுச்சதான் சிமியோன்னு சொல்லி பேர் வைக்கிறான். ஒவ்வொரு வீடுகளையும் ஒவ்வொரு அர்த்தத்தின்படி பேர் வைப்பாங்கள்ல, அது போல் வெனிசரா அந்த அர்த்தத்தின்படி பேர் வச்சுக்கிறான். அடுத்தபடியாக 3வது என்னச்சுதான் லேயால் கர்ப்பதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுக்க. அப்போ அவன் என்ன சொல்றா, என் புருஷனுக்கு 3 குமாரன் நான் செஞ்சுட்டேன், பெற்றெடுத்துட்டேன். அதனால் இப்பொழுதும் என் கணவர் என்ன செய்வார், என்னோட சேர்ந்து இருப்பார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்னச்சதா லேவி என்று சொல்லி என்னச்சதா பெயரிட்டிருக்கிறான். அடுத்தபடியாக மறுபடியும் கர்ப்பதியாகி ஒரு குமாரனை பெற்று இன்னும் கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டா. பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேர் நின்று போயிடுச்சு. இப்போ என்னென்னா லேயாளுக்கு 4 பையங்க இருக்கிறாங்க, ராகேலுக்கு குழந்தை இல்லை.
அந்த சமயத்தில் இவ என்ன செய்றா, இவ எல்லா காரியங்களும் பாருங்க கர்த்தரையே சார்ந்து கொண்டு வரா. கர்த்தர் என் சிறுமையை எனக்கு கற்பந்தரிக்கும்படி செய்தாருங்கிறா. கர்த்தர் என் சிறுமையே பார்த்தல்னால் சொல்கிறா. கர்த்தர் அற்பமாக எண்ணப்பட்டது கண்டல்னால் சொல்லி ஒரு பேர் வைக்கிறா. அடுத்தெல்லாம் என்ன செய்றாரு, நான் கர்த்தரை இன்னும் அதிகமாக துதிப்பேன்னு சொல்கிறா. இப்படிலாம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினதுனால கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் எல்லாமே ஆசீர்வதிச்சார். காரணம் இப்போ இந்த 4 பிள்ளைகளை பாருங்கள் லேவின்னு சொல்கிறோம். அந்த லேவி யார்? அதான் லேவி கோத்திரம், ஆசாரியர்கள் வம்ச வழியில் வந்த லேவி தான் இது. இந்த வழியில் தான் லேவி கோத்திரம் நினச்சது வந்திருக்கு. இந்த லேவியர்கள் தான் ஆசாரியர்கள். அடுத்தல பாருங்க கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி யூதான்னு சொல்லி பேர் வைக்கிறான். யூதா என்றால் அர்த்தம் என்னது? கர்த்தரை துதிப்பேன்னு அர்த்தம். அவ காலத்தில் இது கர்த்தரை நான் இன்னும் அதிகமாக துதிப்பேன்னு சொல்லி நினைச்சரா வச்சுருக்கா. அப்போ கர்த்தரை நினைச்சரா அவள் உறுதியாக நினைச்சரா அப்படியே விடாத பிடிக்கு பிடித்து கொண்டிருக்கிறாள். அதனால் கர்த்தரை நினைச்சாரு அவளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அடுத்தபடியாக 30வது அதிகாரம். 30வது அதிகாரத்தில் இப்போ நினைச்சரா ராகேல் நினைச்சரா யாக்கோபிட்ட சண்டை போடுறான். என்னென்னா தன்னோட சகோதரி என்ன செய்றா, 4 பையனை பெற்று எடுத்துட்டா. இவளுக்கு குழந்தை இல்லை. அதனால் இவளுக்கு என்ன செய்றா, தன்னுடைய சகோதரி மேலே இவளுக்கு என்ன செய்யுது, ராகேலுக்கு பொறாமை வந்துருச்சு. பொறாமை வந்த உடனே அவன் என்ன செய்றா, யாக்கோபிட்ட சொல்கிறா, எனக்கு நீர் பிள்ளை கொடும், இல்லைன்னா நான் என்ன செய்தேன், நான் சாகுறேங்கிறான். எனக்கு சகோதரிக்கு மட்டும் 4 பிள்ளை கொடுத்துட்டு இல்லை, எனக்கு பிள்ளை இல்லைல்ல, நான் சாகுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ யாக்கோபு சொல்கிறான், ராகேல் மேலே என்ன கோபம் கொள்கிறான். ராகேல் மேலே கோபம் கொண்டு சொல்கிறான், தேவன்லாம் உன் கற்பத்தை அடைச்சிருக்கிறாரு, நான் தேவனா, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவளுக்கு குழந்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு, உனக்கு குழந்தை உனக்கு இல்லை, கர்த்தர் உனக்கு கொடுக்கல, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், தேவன்லாம் உன் கற்பத்தை அடைச்சிருக்கிறாரு, அதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், கோவப்பட்டுட்டு சொல்கிறான். அப்பொழுது அவள் சொல்லுதா, சரி எனக்கு தான் குழந்தை இல்லை, அப்போ என்னுடைய வேலைக்காரி என்ன செய்கிறோம் நான் உனக்கு தருகிறேன், என் வேலைக்காரி மித்தமாவது ஒரு குழந்தை பிறக்கட்டு, அப்படியாவது என் மடிக்கு நான் எடுத்து வளர்க்குறதுக்கு எனக்கு குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், தன்னுடைய வேலைக்காரியாக பில்காலை என்ன செய்கிறான், ராகேல் யாக்கோபுக்கு என்ன செய்கிறான், மனைவியாட்டு கொடுக்குறா. மனைவியாக கொடுத்தோன்னே இப்போ அவளோடு சேர்றாரு. இப்போ அவள் நிமித்தம் நினச்சது வேலைக்காரி நினச்ச கொடுத்தது நிமித்தம் அவளோடு யாக்கோபு சேர்ந்த நிமித்தம் அவளும் கர்ப்பவதி ஆகிட்டா. பில்கால் நினச்சது அப்போ கர்ப்பவதி ஆகிட்டா. கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றெடுத்தோன்னே இப்போ ராகேல் என்ன சொல்கிறான்னா, தேவன் என்னை வழக்கை தீர்த்துட்டா. ஏன்னா சகோதரி குழந்தைக்கு இவளுக்கு இல்லை. அதனால் தேவன் என் சகோதரியோட வழக்கை என்ன செஞ்சுட்டாரு, தீர்த்து எனக்கு என்ன செஞ்சுட்டாரு, எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தான் என்று பேர் வைக்கிறான். பில்கால் ராகேலுடைய வேலைக்காரி பில்கால் பெற்ற மகனுக்கு தான் என்று சொல்லி நினச்சதா பேர் வைக்கிறார். அடுத்தபடியாக மறுபடியும் நினச்சிடா ராகேலுடைய வேலைக்காரி பில்கால் நினச்சதா கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு நினச்சதா 2ஆம் குமாரனை பெற்றுட்டா. அவனுக்கு நினச்சதா, நான் மகா போராட்டமாக நினச்சிறேன், என் சகோதரியோட நான் போராடி மேற்கொண்டேன். ஏன்னா அவளுக்கு 4 பிள்ளை இருக்குது. அதனால வச்சுதான் மகா போராட்டமாக என் சகோதரியோட நான் போராடி என்ன செஞ்சுட்டேன், நான் குழந்தை பெற்று எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு குழந்தை பெற்று எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னதா நப்தலின்னு சொல்லி நினச்சதா பேர் வைக்கிறான். இப்போ என்ன செய்றான்னா, ராகேல் தன்னுடைய வேலைக்காரியை யாக்கோபுக்கு கொடுத்து யாக்கோபு மூலமாக 2 குழந்தைகள் பெற்றதை பார்த்த உடனே இப்போ லேயாள் என்ன செய்றா அப்படின்னா, ஏன்னா அவள் வேலைக்காரியை கொடுத்துட்டா, இப்போ இவ வேலைக்காரி இருக்கா. ஆனால் இவன் என்ன செய்றா, நமக்கு 4 குழந்தை இவ பெற்றெடுத்துருக்கிறா, 4 பெற்றெடுத்துக்கானான்னு சொல்லி இவன் என்ன செய்றா, லேயாளுக்கு இப்போ அடுத்தல தனக்கு பிள்ளை பேர் நின்று போயிட்டு அப்படின்னு சொல்லி இவன் என்ன செய்றா, தன்னோட சகோதரி வேலைக்காரியை கொடுத்தது போல் நம்மளும் நம்முடைய வேலைக்காரி நம்முடைய கனவுக்கு மனைவியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றா, இவள் தன்னுடைய வேலைக்காரி பேர் சில்பாலை என்ன செய்கிறான்னா யாக்கோபுக்கு என்ன செய்கிறான், மனைவியாக என்ன செய்கிறா கொடுத்தோன்னே என்ன செய்கிறான், இப்போது யாக்கோபு அவளோடு சேர்ந்தோன்னே நினச்சது அவளும் ஒரு குமாரை நினச்சதா பெற்றெடுத்தோடனே இப்போது லேயால் என்ன செய்தானா, எனக்கு அதிகமாகுது, ஏன்னா 4 இது ஒன்று சேர்த்தா 5ஆவது பிள்ளை. அதனால் இவன் என்ன செய்கிறான்னா, எனக்கு குழந்தை எனக்கு அதிகமாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன செய்கிறா, காத்து அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா பேர் வச்சுக்கிறா, காத்தின் பேர் வச்சுக்கிறா. அடுத்தபடியாக லேயாள் திரும்பவும் என்ன செய்கிறா, தன்னுடைய வேலைக்காரியை தன்னுடைய கண்ணனுக்கு கொடுத்த நிமித்தம் திரும்பவும் 2ஆவது குழந்தைகள் பெற்றெடுக்கிறா. அவனுக்கு ஆசேர்னு சொல்லி பேர் வைக்கிறா. இப்போ லேயாளுடைய வேலைக்காரிக்கு 2 பிள்ளைகள், ராகேலுடைய வேலைக்காரிக்கு 2 பிள்ளைகள், லேயாளுக்கு 4 பிள்ளைகள். ஆக மொத்தம் 4 2 மொத்தம் 8 பிள்ளைகள் ஆயிடுச்சு. யாக்கோபுக்கு 8 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 3 மனைவி ஆயாச்சு. இப்போ 2 பேரும் அவங்க அப்பா திருமணம் செய்து கொடுத்தாரு. 2 வேலைக்காரிகளையும் தன்னுடைய பிள்ளைகள் நினச்சிறாங்க அவனுக்கு மனைவியாட்டு கொடுத்தது நிமித்தம் இப்போ நினச்சிறாங்க 3 பேர் மூலமாக 8 பிள்ளைகள் பிறந்துருச்சு. ஆனால் இன்னொரு ராகேலுக்கு மட்டும் என்ன செய்யலை, இன்னும் குழந்தை இல்லாதபடி இருக்கிறது. இந்த சமயத்தில் இப்போ கோதுமை என்ன செய்கிறாங்க, அறுக்குறாங்க. இப்போ நம்ம தேசத்தில் நம்ம இடத்துல நெல் தான் விளையுது, நம்ம இடத்துல கோதுமை விளையலை. அதே போல் என்ன செய்கிறேன்னா
அது கோதுமை அறுப்பு நாட்கள், கோதுமை விளைஞ்சி கிடக்கு. அந்த நாட்களில் கோதுமை இருக்கிற நாட்களில் ரூபன் என்ன செய்கிறான்னா வயல்வெளிக்கு போகிறான். ஆனால் அவங்களுக்கும் வயல் இருக்குல்ல, அதனால் ரூபன் என்ன செய்கிறான், தான் மூத்தவன் என்ன செய்கிறான், வயல்வெளிக்கு போகிறான். போகும்போது அங்கே தூதாயும் சொல்லிட்டு ஒரு கனி என்ன செய்கிறாங்க கண்டெடுத்து வரான். தூதாயின் கனினா என்னென்னு தெரியல, தூதாயின்னு சொல்லி ஒரு கனியை என்ன செய்கிறான் அங்கேருந்து கண்டெடுத்து கொண்டு வரான். அந்த கனிகளை கொண்டு வந்து அவன் இது என்ன செய்கிறான், அந்த கனியை பறித்து கொண்டு தன்னுடைய தாய் லேயாள்கிட்ட கொண்டு கொடுக்குறான். லேயாவோட மூத்த மகன் லேயாள்கிட்ட கொண்டு நினைச்சிடான் தன்னோட தாயிட்ட கொண்டு அந்த தூதாய கனியை நினைச்சிடாக்க நான் கண்டெடுத்தேன் அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுக்குறான். கொடுத்த உடனே இப்போ ராகேல் என்ன செய்கிறான்னா தன்னுடைய சகோதரி லேயாள்கிட்ட அவன் மகன் கொண்டு வந்தாலா தூதாயம் கனி, அதில் நீ எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா கேட்குறா. கேட்ட உடனே அப்போ அவள் என்ன சொல்றா, நீ என் புருஷனையும் நீ என்ன செஞ்சுட்டா, நீ எடுத்து கொண்டுட்டா, புருஷனே எடுத்து கொண்டுட்டு இப்போ என்னட்ட தூதாயம் கனியும் நீ புருஷனை எடுத்து கொண்டது அற்பகாரியம் இல்லையா, இன்னும் நீ என்ன செய்கிறான் தூதாயம் கனினாலேயும் நீ இது எடுத்துக்கொள்ள நினைக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே ராகேல் சொல்கிறா, உன் குமார்கிட்ட தூதாயம் கனியில் எனக்கு கொஞ்சம் தா, இன்று இரவு அவர் நினைச்சவர் உன்னோட சேர்வார் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. சொன்ன உடனே சொல்லிவிட்டு அவட்ட வச்சுட்டான் தூதாயம் கனியில் கொஞ்சம் வாங்கி என்ன செஞ்சுட்டா, சாப்பிட்டுட்டா. இப்போ சாயங்கால நேரம் ஆயிடுச்சு. சாயங்கால நேரத்தில் ஏன்னா யாக்கோபு வந்து என்ன செய்வார், ஆடுகள் மேய்க்கிற தொழில் தானே ஆடுதனை மேய்க்க போகிறாரு. தன்னோட மாமாவுக்கு தொழில் செய்யணும்ல, அவர் வீட்டில் பகலெல்லாம் வீட்டில் இருக்க மாட்டார். அதனால் என்ன செய்கிறாரு, பகலை வேலையை முடிச்சுட்டு சாயங்கால நேரத்தில் என்ன செய்கிறாரு, வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது லேயாள் நினச்சதா அவர் வரதை பார்த்த உடனே நேராக புறப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு ஓடி போய் சொல்கிறா, என் குமாரனுடைய தூதாயும் கனிகளால் இன்று நான் உண்மை என்ன செய்தேன், என்ன கொண்டேன், இரவு நீர் என்னிடத்துல நினச்சினா நீர் வரணும் அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு கேட்குறான். கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன செய்கிறான், தேவன் லேயாளுக்கு என்ன செஞ்சார், செவி கொடுத்தார். தேவன் லேயாவளுக்கு செவி கொடுத்தாரு. அதனால் இப்போ என்ன செய்கிறாரு, அவள் லேயாளுக்கு அடுத்தாலையும் கற்பந்தரிக்கும்படி செய்தார். கற்பந்தரிக்கும்படி செஞ்சு இப்போ லேயாளுக்கு 5ஆம் குமாரன் செஞ்சார், பெற்றெடுத்தாச்சு. 5ஆம் குமாரன் பெற்றெடுத்தோடனே இப்போ லேயாளு சொல்றா, நான் என் வேலைக்காரி என்ன செஞ்சேன், என் புருஷனுக்கு நான் கொடுத்ததனுக்கு தக்க பலனை கர்த்தர் எனக்கு தந்தார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று சொல்லி என்ன செய்கிறா, பேர் வைக்கிறார். இந்தியாருக்கு 4 பிள்ளைகள் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம். ரூபன், சிமியோன், லேவி, யூதான்னு சொல்லி 4 குமாரர்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்துல வேலைக்காரி 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு காத்து ஆசேரின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறான். சில்பாலுடைய வேலைக்காரிக்கு, ராகேலுடைய வேலைக்காரிக்கு தான் நப்தலின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறான். இப்போ இவளுக்கு 4 குழந்தை, வேலைக்காரிக்கு 2, இப்போ அது 5ஆவது பிள்ளை இவ பெற்றெடுத்துருக்குறான். அதனால் பெற்றெடுத்த குழந்தைக்கு என்ன செய்கிறா, இசக்காருன்னு சொல்லி பேர் வச்சுக்கிறான். அடுத்தபடியாக திரும்பவும் லேயாள் என்ன செய்தா, கர்ப்பவதியாகி திரும்ப ஒரு குமாரனை எடுத்துக்கிறா. அப்போ அவள் சொல்கிறா, தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்துட்டாரு அப்படின்னு சொல்லி என் புருஷனுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், 6 குமாரனை நான் பெற்றெடுத்துட்டேன். அதனால் அவர் இப்பொழுது என்ன செய்வார், என்னோட வாசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு செபுலோன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா, பேர் வைக்கிறான். ராகேல் பாருங்க, ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லி தான் என்ன சொல்லிட்டு இருக்கிறா, கர்த்தரை மகிமைப்படுத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ 6 குமாரர்களை என்ன செஞ்சுட்டா, பெற்றெடுத்துருக்கிறா. அடுத்தபடியாகவும் லேயாள் நினச்சதா கர்ப்பவதியாகி ஒரு குமாரத்தி என்ன செஞ்சுட்டா, பெற்றெடுத்துக்கிறா. 6 குமாரர்கள் பெற்றெடுத்துருக்கிறா. அதுக்கு அடுத்தால 7ஆவது ஒரு குமாரத்தி என்ன செஞ்சுறா, பெற்றெடுத்துருக்கிறா. இப்போ அவங்க வேலைக்காரிகளுக்கு 2 4, இவளுக்கு 6 4 10. அடுத்தால என்னது, இவ 6 குமார பெற்றெடுத்துருக்கா. 7ஆவது இருக்குதுங்க, மொத்தம் 7ஆவது 10ஆவது பிள்ளைகள், 11ஆவது பிள்ளைகள். இப்போ என்ன செய்கிறான்னா, குமாரத்தியை பெற்றெடுத்து அவளுக்கு இருந்தா தீனாள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா, பேர் வச்சிருக்கிறா. இப்போ இவளுக்கு யாருக்கு, ராகேலுக்கு மொத்தம் 7 பிள்ளைகள் பெற்றெடுத்தாச்சு. 6 குமாரர்கள் 1 குமாரத்தி, 7 குமாரர்கள், வேலைக்காரங்களுக்கு 2 2, மொத்தம் 11 பிள்ளைகள் என்ன செஞ்சாச்சு, 10 பெண்ணு சேர்த்து 11, பையங்க 10, பிள்ளை 1, 11 பேர் என்ன செய்கிறாங்க, பெற்றெடுத்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக கர்த்தர் என்ன செஞ்சார், ராகேலுன்னு நினைத்தருளினார். ஏன்னா இது வரைக்கும் ராகேல் குழந்தை இல்லாமல் இருக்கல்ல, அதனால் கர்த்தர் என்ன செஞ்சார், ராகேலை நினைத்தருளினார். ராகேல் ராகேலுக்கு தேவன் அவருக்கு செவி கொடுத்து அவள் என்ன செஞ்சார், கற்பந்தரிக்கும்படி செஞ்சிட்டார். இப்போ அவள் கற்பவதியாகி என்ன செய்றா, ஒரு குமாரனை பெற்றெடுத்து கர்த்தர் என்ன செஞ்சார், என் நிந்தையை என்ன செஞ்சார், நீக்கிட்டார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எனக்கு இன்னும் ஒரு குமாரனை தருவார். என் நிந்தையை நீக்கிட்டார், குழந்தை இல்லாமல் இருந்த குறையை என்ன செஞ்சுட்டார், நீக்கிட்டாரு. இன்னும் கர்த்தர் எனக்கு ஒரு குமாரனை தருவார் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்றா, யோசேப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்றா, பேர் வச்சுக்கிறா. யோசேப்பு என்ன சொல்லி பேர் வச்சுக்கிறா. அடுத்தபடியாக
ராகேல் யோசேப்பு பெற்ற பின்பு யாக்கோபு என்ன செய்கிறான், லாபானை நோக்கி தன்னுடைய மாமா நோக்கி கேட்குறான், நான் என்னுடைய ஸ்நானத்துக்கும் என்னுடைய தேசத்துக்கும் போகணும், என்னை அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்கிறான். என்னுடைய தேசத்துக்கும் என்னுடைய இடத்துக்கும் நான் போகணும், நான் என்னை அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், மாமாட்ட கேட்குறான். கேட்டவுடனே அவர் சொல்றாரு, நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பத்தை என் மனைவிகளையும் என் பிள்ளைகளெல்லாம் எனக்கு தாரும், நான் என்ன செய்கிறேன், நான் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் உம்மிடத்தில் சேவித்த விதத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, நல்லாக ஒன்று சரி நான் உழைச்சிட்டேன், இனி நான் என் தேசத்துக்கு போனேன், என்னை அனுப்பிவிடுன்னு சொல்லி கேட்கும்போது லாபான் என்ன சொல்கிறேன்னா, உன் கண்களில் எனக்கு என்ன செய்து தயவு கிடச்சிச்சு, உன் கண்களில் தயவு கிடைத்ததுனால நீ என்ன செய்யணும், இங்கே இரு அப்படிங்கிற. நீ என்ன செய்யணும்னா, நீ போக வேண்டாம், இங்கே இரு, கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, ஒன்று நிமித்தம் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்கிற குறிப்பினால் நான் அறிஞ்சுக்கிட்டேன், அதனால் நீ போக வேண்டாம், இங்கே இரு அப்படின்னு சொல்லி லாபான் சொல்கிறான். ஏன்னா யாக்கோபு வரக்கு முன்பாக அவனுக்கு இருந்த ஆடுகள்லாம் கொஞ்சம் தான். இப்போ யாக்கோபு வந்த பிறகு இப்போ அவனுக்கு நிறைய ஆடுகள்லாம் பெருகிடுச்சு, அதனால் வச்சதான் நீங்கள் இரு, போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு சம்பளம் என்னத்துன்னு நீ சொல்லு, நான் உனக்கு சம்பளம் தரேங்கிறான். ஏன்னா சம்பளம் இல்லை, என்ன செஞ்சான், முதலாவது ஒரு மாதம் சும்மா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அப்புறம் சும்மா வேலை செய்வானேன்னு சொல்லி சம்பளம் கேளு நான் தரேன்னு சொன்னான். இவன் சம்பளம் கேட்கல. சம்பளம் கேட்காதபடிக்கு உங்களை இளைய மகளை எனக்கு திருமணம் முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி தான் கேட்டான். அடுத்தால திருமணம் முடிச்சு கொடுத்தோன்னே அடுத்தால என்ன செஞ்சான், திருமணத்துக்கு இளைய மகளை கொடுக்குன்னு சொல்லி மூத்தவளை கொடுத்ததுனால அவளெல்லாம் கேட்டேன், ஏமாத்திட்டேன்னு சொல்லும்போது இன்னும் 7 வருஷம் வேலை செய்ய நான் அவளையும் தரேன்னு சொல்லியிருக்கான். அப்போ தன்னுடைய மனைவிமார்கள் 2 பேருக்காகவும் 7 வருஷம் நினைச்சிடான், 14 வருஷம் நினைச்சிட்டான், ஆடுகளை மேய்ச்சிட்டான், இன்னும் இவளுக்கு சம்பளம் போட்டு கொடுக்கல. அதனால இப்போ கேட்குறான், இப்போ ஊருக்கு போகணுன்னு சொன்ன உடனே நீ ஊருக்கு போக வேண்டாம், கர்த்தர் ஒன்றின் பற்றி என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, நீ சம்பளம் கேளு, நான் உனக்கு தரேன், உங்களுக்கு சம்பளம் என்ன சம்பளம் வேணும்னு கேட்குறியோ அதை நான் உனக்கு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. சம்பளம் இல்லாமல் தானே ஊருக்கு கிளம்புறான், சம்பளம் கொடுத்தா போக மாட்டான் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அதுக்கு அவன் தான், நான் உண்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தையை என்னிடத்து இருந்த விதமும் எல்லாரும் இதை அறிஞ்சிருக்கிறீர், அதனால் நான் வரும் முன்னால் உமக்கு இருந்தது கொஞ்சம் தான், நான் வந்த பிறகு கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததுனால எனக்கு நீரடிச்சிரு மெதுவும் பெருக்கத்தோடு இருக்கிறீர், அதனால் இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணணும்ல, அது எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அது சொல்கிறானே, நான் உனக்கு என்ன தரணும் சொல்லி கேளு, நான் தாரேன், சம்பளம் தரேன், நீ மட்டும் போக வேண்டான்னு சொல்லி கேட்குறோம். உடனே யாக்கோபு என்ன தான், இது எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், நான் சொல்கிறபடி மட்டும் எனக்கு செய்யும் அப்படின்னு கேட்குறான். நீ சம்பளம் எனக்கு போட்டு தர வேண்டாம், நான் சொல்கிறது மட்டும் நீ எனக்கு கேளும் அப்படின்னு சொல்கிறான். கேட்டவுடனே அப்போ சொல்கிறாரு, என்னன்னு கேட்கும்போது யாக்கோபு என்ன சொல்கிறான்னா, உம்முடைய மந்தையில நான் பார்வையிட்டு வந்துட்டேன், இன்றைக்கு போய் நம்முடைய மந்தையெல்லாம் நான் பார்வையிட்டு வரேன், அதில் வந்து என்னதான் புள்ளியும் வரியும் கருப்பு நிறமுள்ள செம்பறியாடு, புள்ளி இருக்கணும், வரி இருக்கணும், கருப்பு நிறமுள்ள செம்மறியாடு, இது என்னதும் கருப்பு நிற செம்மறியும் வரியும் புள்ளியுமான வெள்ளாடுகளும், புள்ளியும் வரியும் உள்ள கருப்பு நிற ஆடு, அடுத்தல வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடு, இதை நினச்சி தான் நான் பிரித்து விட்றேன், அப்படிப்பட்டவெல்லாம் எனக்கு என்னது சம்பளமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படிப்பட்டெல்லாம் எனக்கு சம்பளமாக இருக்கட்டும், அப்படி இனிமேல் என்ன செய்ய என் சம்பளமாக இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி என்ன செய்யலை விளங்கும், புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடும் கருப்பான செம்மறி ஆடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவைகள் நான் திருடி கொண்டு வச்சதுக்கு சமமான நினச்சிக்கூடும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அவனை அது லாபான்னு சொல்கிறான். சரி நீ சொன்னபடியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு இப்போ என்ன செய்கிறான், ஆடுகளை பிரிக்கணும்ல, என்ன செய்ய இப்போ கலப்பு நிறமும் வரியும் வெள்ளாடும் உள்ள கடாக்கள், புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுக்கள் யாவையும் என்ன செய்கிறான், சற்று வெண்மையும் கருமையுமான செம்மறியாடு யாவையும் பிரித்து தன் குமார் இடத்துல என்ன செஞ்சுட்டான், லாபான்னு ஒப்பு வச்சுட்டான். ஏன்னா இப்போ ஆடு கேட்குறான்ல, அதனால் இதெல்லாம் பிரித்து அவன்கிட்ட தன்னுடைய குமாரன்ட்ட லாபான் தன்னுடைய குமாரன்ட்ட பிரித்து கொடுத்துட்டான். அடுத்தல யாக்கோபுக்கு என்ன செய்கிறான்னா, 3 நாள் பிரயாண தூரத்தில் தன்னுடைய ஆடுகளை தன்னுடைய மகன்கிட்ட நினச்சதான் கொடுத்துட்டு கொஞ்சம் ஆடுகளை அந்த அவனுக்கு கேட்டான்ல, புள்ளியும் வரியும் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டான்ல, அது மற்ற கலப்பு நிற ஆடுகள் இருக்குல்ல அதெல்லாம் பிரித்து தன்னுடைய மகன்கிட்ட என்ன செஞ்சுட்டான், கொடுத்துட்டான். புள்ளியும் வரியும் உள்ளதும் மற்றும் பொதுவான ஆடுகள் இருக்குல்ல இதெல்லாம் என்ன செய்கிறான், இப்போ யாக்கோபிட்ட கொடுத்து என்ன செய்கிறான், வழக்க கொடுத்துக்கிறான். இப்போ யாக்கோபு என்ன செய்கிறான், அந்த ஆடுகளை வளர்த்துட்டு வரான். என்ன செய்கிறான்னா, ஆடுகள் என்ன செய்கிறான், பச்சையாக இருக்கிற புன்னை மரம், வாதுமை மரம், அர்மன் மரம், இந்த கொப்பெல்லாம் வெட்டி என்ன செய்வான், வெட்டி அதில் வெண்மை தெரியும்படிக்கு அந்த கொப்பை என்ன தொலியை கொஞ்சம் வெறிப்பான், உரித்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன தொலியை உரித்து புடப்ப வெள்ளையும் பச்சையும் வெள்ளையும் வச்சமா இருக்கும்ல, இப்படி என்ன செய்வான்னா அந்த ஆடுகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வரோம்ல, தண்ணி குடிக்க வரும்போது என்ன செய்வான், அந்த ஆட்டுக்கு முன்னால் போட்டு வச்சுருவான். ஏன்னா அந்த ஆடுகள் அதை பார்க்கும்போது அதே மாதிரி பொலியும் குட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆடுகள் தண்ணி குடிக்க வர நேரத்தில் தான் என்ன செய்வான், குட்டி போடுமா, அதனால என்ன செய்வான், குட்டி போட வர நேரத்தில் இந்த 3 மரங்களுடைய கொப்புகளையும் வெட்டி என்ன செய்வான்,
புன்னை வாதுமை அருமை மரங்களை வெட்டி என்னச்சுவான் கொஞ்சம் கொஞ்சமாக தொலி உரிச்சு வச்சு அப்படி போட்டு வச்சுருப்பான். அப்போ ஆடுகள் இதை தாண்டி போகும்போதுனால அதில் குட்டி போடும்போது என்ன செய்கிறோம், அந்த புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள ஆடுகள் என்ன செஞ்சிடும், குட்டி போட்டுரும். அப்படி குட்டி போட்டோடனே இப்போ என்ன செய்வான், அந்த ஆடு தனக்காக என்ன செய்வான், எடுத்துக்கிடுவான். தன் பக்கம் அதை வச்சுக்கிட்டு மற்ற குட்டி போட்ட ஆடை என்ன செஞ்சிருவான், லாபானோட ஆடோட என்ன செய்வான், சேர்த்துருவான். ஏன்னா அது இனி வர பெருக்கம் தானே சொல்லியிருக்கு. அதனால் அதில் அப்படி வர்றது பெருக்கத்தை என்ன செய்வான், தான் பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டான். இப்படியா வச்சுட்டு வரான். ஆனால் ஆடு பொழியும் போது என்ன செய்வான் அப்படின்னா, அந்த கொப்புகளுக்கு எதிரே என்ன செய்யும், பொழியும்படி அந்த ஆடுகள் கண்களுக்கு முன்பாக கால்வாயில் போட்டு வைப்பானான். கால்வாயில் போட்டு அந்த கால்வாயில் தானே ஆடுகள் தண்ணி குடிக்க வரும்போது கால்வாயில் போடும்போது அந்த போட்டு வைக்கும்போது அதுக்கு தண்ணி குடிக்கும்போது பார்க்கும்போது குட்டி போடும்போது அப்படி போட்டுரும். இதே சமயத்தில் பலவீனமான ஆடு இருக்கும்ல, பலவீனமான ஆடு தண்ணி குடிக்க வரும்போது அது குட்டி போடும்போது என்ன செய்ய மாட்டான், அந்த கொப்பு என்ன செய்ய மாட்டான், போட மாட்டான். பலவீனமானவைகளாம் யாக்கோபுட்டு லாபான்ட்டு சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பலமுள்ள ஆடுகள் குட்டி போடுவோம்ல, அந்த இது தண்ணி குடிக்க வரும்போது தான் என்ன செய்வான், அந்த கொப்புகள் வெட்டி என்ன செய்வான், அப்படி தொலி உரித்து போட்டு வச்சுருவான். இப்படியாக என்ன செய்கிறான், அப்படியே அந்த தண்ணி எல்லாம் குடிக்க வர்றதுனால அது என்ன செய்யும், அந்த குட்டிகளை என்ன செய்கிறோம், ஈன்றும். இது தன் பக்கம் வச்சுக்கிடும். இவ்விதமாக அந்த புருஷன் நடையில் என்ன செய்கிறான், இப்போ யாக்கோபு மிகவும் விருத்தி அடைஞ்சு இப்போ திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் என்ன செய்கிறான், உடையவனாக ஆயிட்டான். இப்போ யாக்கோபு நிறைய ஆடு மாடு வேலைக்காரிகள் ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இப்போ அவனுக்கு கிடச்சி இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டு போயிருக்கிறான். அடுத்தால திரும்ப என்ன நடந்துன்னு சொல்லி நம்ம நாளை தினத்தில் பார்ப்போம். கர்த்தர் தாம் இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.